அருண்மலைகளுக்கு வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இந்த லாட்ரி மார்ட்டின் அவர்களின் குடும்பத்தின் ஆதிக்கத்தினால பல பணக்கார பணம் படைத்த முதலைகள் எல்லாம் அரசியலை நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறாங்க தமிழக அரசியலில். அதை பற்றியும் நேற்றைய தினம் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஒட்டுமொத்தமாக அமைச்சர்கள்லாம் எந்திரிச்சு எங்களை மந்திரின்னு மட்டும் கூப்பிட்டா போதும், எங்களை எந்திரின்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு காலில் உள்ள கெஞ்சின குறையாக நேற்று விஜயிடம் மன்றாடி இருக்காங்க. நடக்க இருக்கும் இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நிச்சயமாக உறுதியாக நான் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறேன் என்று சொல்வது பற்றியும், விஜய் அவர்கள் இரட்டை குதிரை சவாரி செய்யும் விஷயத்தை பற்றியும் இன்னைக்கு அண்ணன் சுரேஷ் அவர்களுடன் பேசியிருக்கோம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். வணக்கம் சசி. 2-3 நாள் இடைவேளை ஆயிடுச்சுண்ணே. ஆமாம், உடல்நலம் காரணம் வேற இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் அரசியல் ஒவ்வொரு நாளும் ஒரு கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த பக்கம் யாரோ அரசியலுக்கு வர்றாங்க, யாரோ வர்றாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, சரி காசு மட்டும்தான் இருந்தா போதும், நேரடியாக நம்ம இனிமேல் அரசியலில் குதிச்சலாம். முன்னாடிலாம் மறைமுகமாக ஒவ்வொரு கட்சிக்கும் காசை கட்டிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஆதவோட எழுச்சியும் அந்த மார்ட்டின் குடும்பத்தின் ஒட்டுமொத்த எழுச்சியும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஆசை தூண்டியாச்சு. நம்ம இதுக்கு போய் காசை கொடுத்துருக்கோம், வாடா நம்மளும் இறங்கிடுவோம், உள்ள இறங்கி எவ்வளோ ஆழம்னு பார்த்துருவோம் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு நடந்துருச்சு. அதை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க? அதாவது எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பண முதலைகள் அரசியல் கட்சிகளுக்கு டொனேஷன் கொடுப்பாங்க, ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிப்பாங்க. அப்படி தான் இது வரைக்கும் அரசியல் போயிட்டு இருந்தது. இது யதார்த்தமான உலக அரசியலும் அதுதான், இந்திய அரசியலும் அப்படி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதானி இருக்கிறாரு, இல்லை ரிலையன்ஸ் இருக்கிறாங்க. அந்தந்த ஆட்சிகள் மத்தியில் வரும்பொழுது அவங்க எழுச்சி பெற்றுருவாங்க, பல கோடிகள் சம்பாதிப்பாங்க. அந்த பல லட்சம் கோடிகள் சம்பாதிப்பாங்க. அதில் பல ஆயிரம் கோடிகளை கட்சிகளுக்கு டொனேஷனாக கொடுப்பாங்க தேர்தல் சமயத்தில். அப்படி இருந்தது. இவர் லாட்ரி மார்ட்டின் தான் முதல்ல டொனேஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தவர். ஆதவ் அர்ஜுன் அவனுடைய வருகைக்கு அப்புறம் அது அப்படியே மாறி போய், எதுக்கு நம்ம டொனேஷனை மட்டும் கொடுத்துட்டு இருக்கணும், அதிகாரத்தையே கைப்பற்றினா என்ன அப்படின்னு சொல்லி உள்ளுக்கு ஆதவ் ஒரு பக்கம், அவருடைய மைத்துனர் பாண்டிச்சேரியில் ஒரு பக்கம், மாமியார் லீமா ரோஸ் ஒரு பக்கம் அப்படின்னு அரசியல் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சது தமிழ்நாட்டில் பணம் வச்சிருக்கிற பண முதலைகளை அவனுடைய ஆசையை தூண்டி விட்டுருக்குது. நீங்கள் இதில் முதல்ல என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். ஜெகத் ரட்சகனுடைய பையன் சுந்தீப் ஆனந்த் ஏற்கனவே தாவைக்கால போய் இணைந்த போதே நம்ம சொன்னோம், இது ஜெகத் ரட்சகன் தான் அனுப்பிச்சி விட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அது கிட்டத்தட்ட ஒரு பேசுபடு பொருளாக எல்லா பத்திரிகைகளும் பேசுகிற சூழலை உருவாக்கிடுச்சு. ஜெகத் ரட்சகன் திமுகவுக்கே அல்வா கொடுத்து டிம்கி கொடுத்து திமுகவினுடைய பாண்டிச்சேரி எம்எல்ஏக்கள் பல பேரை தன் கைக்குள்ளே எடுத்துக்கிட்டு, இப்போ அதனுடைய முதல்வராக இருக்கின்ற ஐயா தட்டாஞ்சாவடி தொகுதியில் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. அங்கே இடைத்தேர்தல் வரப்போகுது. அங்கே தன்னுடைய பையனை எப்படியாவது நுழைச்சிடணும் விஜயனுடைய ஆதரவோட. அது நியாயம் தானே. என்னென்ன எவ்வளோ சொத்து வந்துருச்சு. அதான் இப்போ சரிக்கு சமமா எங்கு பார்த்தாலும் அவர் ஸ்ரீலங்கால பெரிய, ஆஸ்திரேலியாவில் மைன்ஸ் வச்சிருக்காரு, ஆஸ்திரேலியாவில் மைன்ஸ் இருக்கிறாரு, இன்னைக்கு மால்தீவ்ஸ்ல பெரிய வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இருக்கும்போது அவருக்கும் தோணும்ல, நம்மளும் என்னைக்கிட்டா 2ஆம் கட்டமாகவே இருந்துகிட்டே இருக்கிறது. அதான். ஸோ அவர் என்ன யோசிக்கிறாருன்னு சொல்லி சொன்னால், ஆதவ் அர்ஜுனா குடும்பத்திலேருந்து சார்லஸ் மார்ட்டின் பணத்தை மட்டும்தான் முதலீடாக வச்சு உள்ளுக்கு நுழைகிறாரு. ஜெகத் ரட்சகன் என்ன நினைக்கிறார், நம்மகிட்ட அதற்கு இணையான பணமும் இருக்குது, நம்மளுடைய சமூக செல்வாக்கும் இருக்குது. ஏன்னா பாண்டிச்சேரி வன்னிய சமூக மக்கள் நிறைந்து வாழுகின்ற பகுதி. அப்போ அதை நம்ம ஏன் கையில் எடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி, இது ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் ஏற்கனவே நடந்துகிட்டு இருந்திருக்கு. அந்த அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் அவர் விஜய்கிட்ட பேசி தான் பையனை உள்ளுக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. இப்போ பையன் கிட்டத்தட்ட அந்த தொகுதியில் விஜயனுடைய ஆதரவோட போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இது அங்கே நிறுத்தி முதல்வர் 2 இதில் நின்னார். ஆமாம், 2 இதில் நின்னார். அதில் நிறுத்தி ஜெயிக்க வச்சிடலாம் அப்படின்ற முயற்சி வேகமாக போய்கிட்டு இருக்கு. ஆக மொத்தம் அங்கே பாண்டிச்சேரியில் தன்னுடைய பணத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்தி எல்லாருக்கும் அந்த ஆசை வந்துடுது, அங்கே நம்ம ஆட்சியை கைப்பற்றிடணும், பையனை உள்ளுக்கு அமைச்சரவையில் உள்ளுக்கு கொண்டு போயிடணும். அப்புறம் பின்னாடி போக போக நம்ம என்ன நடக்குதுன்றது சொல்ல முடியாது, சூழ்நிலை பொறுத்து. ஏன்னா விஜய் இங்கே தானே இருக்கிறாரு, அங்கே வேற யாரும் பெரிய தலைகள் யாரும் இல்லை. அதுக்கப்புறம் அடுத்த தேர்தல் வரும்பொழுது பாண்டிச்சேரியில் முதல்வராக அமர்வதற்கான கனவு கூட ஜெகத் ரட்சகனுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது திமுக தரப்புக்கு மிகப்பெரிய ஷாக்கை கொடுத்துருக்கு. ஏன்னா கலைஞர் இருக்கிற வரைக்கும் ஆழ்வார் பேரவைன்னு வச்சுட்டு கலைஞருக்கு வேப்பல் அடித்து அந்த எம்பி பதவியை வாங்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு தன்னுடைய தொழிலை எல்லாம் வளர்த்துக்கிட்டு இருந்தார். அவர் எம்பி பதவியில் இருக்கிறதே பல்வேறு வெளிநாட்டு தொழில்களுக்கு மத்திய அரசினுடைய பாராளுமன்ற பல உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவைன்றதுக்காக தான் திமுக ஒட்டிட்டு இருந்தார். ஒரு பக்கம் ஆழ்வார் பாசரத்தை கலைஞருக்கு பாடிக்கிட்டே இருந்தார், இந்த பக்கம் ஏவாவேலு சப்பலாங்கட்டை இது போயிட்டு இருந்துச்சு. இப்போ இது திமுக மிகப்பெரிய ஷாக் இது போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், சினிமாவில் திடீர்னு ஒரு நடிகராக உள்ளுக்கு நுழைஞ்சு 2வது படம் நடிச்சிட்டு இருக்க லெஜண்ட் சரவணன். நீங்கள் சமீபத்தில்
ஐயா கர்மவீரர் காமராசர் அவருடைய பிறந்தநாள் நிகழ்வுக்கு தூத்துக்குடி போய் மிகப்பெரிய பெரிய அலம்பல் பண்ணிட்டாரு. அதுக்கு கூட அவருக்கு வந்து அரசியல் ஆசையை தூண்டிட்டாங்க. பணத்தை வச்சு சினிமாவில் வந்து பிரபலமாகணும், அந்த சினிமா பிரபலம் தொழிலுக்கும் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவர் முதல்ல உள்ளுக்கு வந்தார். அப்புறம் ஏற்கனவே அங்கே சில அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கின்ற ராக்கெட் ராஜா, ஹரிநாடார், ஏற்கனவே ஹரிநாடார் தேர்தலை நிறுத்தி ஓரளவுக்கு வாக்கு வங்கியெல்லாம் வாங்கினாங்க ராக்கெட் ராஜா குரூப்பை சார்ந்தவங்க. பட் ஆனால் அவங்களுக்கு யாருக்குமே பெரிய அளவில் நல்ல பேர் கிடையாது. சமூக மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு இருந்தால் கூட ஒரு க்ளீன் இமேஜ் கிடையாது. ஆனால் லெஜண்ட் சரவணாவை பொறுத்தவரை ஒன்லி தொழிலை மட்டுமே முதலீடாக வைத்து மேலே வந்தவர். அப்போ அவரை உள்ளுக்கு இழுத்து விட்டால் எப்படி இருக்கும்? ஏன்னா தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 40 தொகுதிகளுக்கு மேலே நாடார் சமூக மக்கள் வந்து அரசியல் அதிகாரத்தை நிர்ணயிக்கிற சக்தியாக இருக்காங்க. தேர்தலுடைய வெற்றி தோல்வியை அவங்க நிர்ணயிக்கிற அளவுக்கு பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. அப்போ எதுக்கு இவரை கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லி அந்த ஆசை மெதுவாக லெஜண்ட் சரவணா அவர்களுக்கு ஊட்டி அவரும் கிட்டத்தட்ட அந்த மனநிலைக்கு வந்துட்டார். இதெல்லாமே காரணம் வந்து ஆதவ அர்ஜுனா குடும்பம் உள்ள வந்ததுதான் வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளுக்கும் இவ்வளோ பணம் இருக்குது, நம்மளும் உள்ளுக்கு வந்தாங்கன்னா நமக்கும் அதே சமூக செல்வாக்கு இருக்குது. நீங்கள் எந்த விதமான பெரிய சமூக செல்வாக்கும் இல்லாமல் உள்ளுக்கு வந்து ஆதவ அர்ஜுனா ஆதிக்கம் செலுத்தும் பொழுது நம்ம ஏன் செலுத்தக்கூடாது அப்படின்றது பின்னணி தான் இது. இப்போ அவரும் உள்ளுக்கு இறங்கிறார். கிட்டத்தட்ட இடைத்தேர்தலே அவரை போட்டியிட வைக்கலாமா அப்படின்றதுக்கான ஆலோசனைகள்லாம் போய்கிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு போகுது அப்படின்றது மற்ற கட்சிகள் எடுக்கிற முடிவை பொறுத்து இருக்கும். ஆனால் உறுதியாக அவர் அரசியல் இறங்குறது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கு. தனி கட்சி ஆரம்பிக்கிறாரா, இல்லை ராக்கெட் ராஜா ஏற்கனவே வைத்துக் கொண்டிருக்கிற பணங்காட்டு படை கட்சி, அதுன்னு நிறைய கட்சிகள் வச்சுட்டு இருக்காங்க, அதை தன் வசம் எடுக்க போகிறாரான்றது தெரியல. மொத்தத்தில் லெஜண்ட் சரவணா தென் மாவட்ட அரசியலில் உள்ள குதிக்கிறாரு. ஆக மொத்தத்தில் தமிழ்நாடு அரசியல் இந்த மார்ட்டின் கும்பல் வந்ததுக்கு அப்புறம் PS வீரப்பா ஒரு படத்தில் சொல்லுவார்ல, நாடும் மக்களும் நாசமாக போகட்டும்னு சொல்லி எதை நோக்கி போக போகுதுன்னு தெரியல. அப்படி ஒரு அழிவை நோக்கி தமிழ்நாடு அரசியலை இவங்க எல்லாம் சேர்ந்து எழுதிட்டு போயிடுவாங்களோ அப்படின்றது இருக்குது. இது போக போக தான் தெரியும். ஒரு பக்கம் இப்படி இருக்குன்னு, இன்னொரு பக்கம் என்னன்னா பயங்கர கோபத்தில் இருக்காரு விஜய் அவர்கள். எல்லா அமைச்சர் மேலேயுமே வந்து புகார்கள் வந்தவொன்னே இருந்துக்கிட்டே இருக்கு. அதில் வந்து ஆதாரபூர்வமான புகார்கள்லாம் நிறைய வந்துக்கிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு TK பிரபு அந்த பக்கம் கனிம வளத்தில், இந்த பக்கம் கீர்த்தனா அவர்கள், அடுத்து நம்ம திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ஜெயிச்ச ரமேஷ் அவர்கள், இப்படி தொடர்ச்சியாக முந்தா நாள் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் மிக கடுமையாக காட்டியிருக்கார். பழைய சர்க்கார் படத்தில் வந்த என்ன சொல்ல ஏதோ ஒரு படத்தினுடைய வெளியீட்டு விழாவில் வந்து அவர் பேசினதெல்லாம் சொல்லி பேசினதெல்லாம் சொல்றாங்க. என்னுடைய ஒரே நோக்கம் வந்து ஊழல் இல்லாத கதையெல்லாம் சொல்லி ஊழல் இல்லாம இருக்கணும்ன்றதுதான். அது இல்லாம ரீல்ஸ் அதுன்னு போட்டு நீங்க வந்து படுத்துற பாடு தாங்க முடியல. அதாவது ரீல்ஸ் போடுகிற ஒரே ஏகபோக உரிமை எனக்கு மட்டும்தான் உண்டு, உங்களுக்கு யாருக்கும் கிடையாது. MC ராஜாவுடைய சமூக நீதி மாணவர் தங்கும் விடுதிக்கு வந்துட்டு போனதெல்லாம் ரீல்ஸ் வந்துட்டு இருக்கு. அதனால படியில இறங்கி ரீல்ஸ் போடுகிற உரிமை எனக்கு மட்டும்தான். அது வந்து என்னுடைய தனி உரிமை, அதில் நீங்கள் தலையிடக்கூடாது, நீங்கள் யாரும் போடக்கூடாதுன்னு கடுமை காட்டினாரு. ரீல்ஸு கீர்த்தனாவை கண்ணாபனான்னு பேசி அவர் கிட்டத்தட்ட வேணான்ற சொல்கிற மனநிலையில் இருக்கிற மாதிரியும் தெரியுது. அடுத்து TK பிரபுவை பொறுத்தளவில் அவர் வைத்திருக்கிற துறையே வந்து சிக்கலான துறை. அவர் வந்து கனிமவளத்துறையை கையில் வச்சிருக்கிறாரு. அந்த கனிமவளத்துறையில் பல போட்டிகள் நடைபெறதா சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து வீடை முட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அது புதுக்கோட்டையிலேருந்து மக்கள் வந்து ஒரு சுரங்கத்தை மூடணும்னு சொல்லி முட்டுக்கிடுறதுக்கு வர்றாங்க. போலீஸ் போட்டு கூச்சி வச்சிருக்கிறாங்க. இதில் என்னன்னா அவங்க அப்பா ஏற்கனவே அரசியல் தொடர்புடையவர். அவர் அங்கே அரசியல் செய்வர்கள், அரசியல் சார்ந்து தொழில் செய்வர்கள் எல்லாத்தையுமே அவர் தொடர்பில் இருக்கிறவர். அவர் ஏற்கனவே களத்தில் இறங்கி பல வேலைகள் எல்லாம் அவர் செஞ்சுக்கிட்டு வர இருந்தார்ல. இப்பயும் அவரோட நிழலா அவர் தானே எல்லா இடத்தையும் செஞ்சுட்டு இருந்தார்ல. இப்போ அவருக்கு வந்து நம்ம SR கரிகாலன் இவங்க எல்லாமே ஏற்கனவே இந்த மணல் விவகாரத்தில், கனிம வளம் விவகாரத்தில் ஏற்கனவே இருந்தவங்க. அப்போ இவங்க எல்லாருமே ஏற்கனவே எல்லாத்தையும் நிறுத்திட்டா நம்ம என்ன பண்ணுறது? ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இந்த தொழில் முதலீடை மட்டுமே நம்பி ஆயிரக்கணக்கான உந்து வண்டிகள், லாரிகள், இது மண் அள்ளுகின்ற இயந்திரம், இதெல்லாம் ஆயிரக்கணக்கில் வச்சு அந்த தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு எல்லாமே ஸ்டாப் ஆகிட்டுனா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு இது இவங்க அவங்க அப்பா மூலமாக அழுத்தம் கொடுக்குறாங்க. அப்போ எல்லாம் விட்டு தானே ஆகணும். மணல் எடுக்கிறதுனா ஆற்றுல மணல் எடுத்து தான் ஆகணும். அப்போ இது தொடர்பான இது. இப்போ இதில் வந்து ஆதவ அர்ஜுனா தரப்புலேருந்து என்ன அழுத்தம்னா, ஆந்திராவிலேருந்து ஒரு ரெட்டி குரூப்புங்களை உள்ளுக்கு இறக்கி அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி TK பிரபுக்கு அழுத்தம். யாருக்கு கொடுக்கறதுன்றது TK பிரபுக்கு பிரச்சனை. யாருக்கு கொடுத்தாலும் அந்த துறை வந்து எப்பவுமே கெட்ட பேரை வாங்கி கொடுக்கின்ற துறை. ஏன்னா 2 அடி எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்கன்னா 2 அடி எடுத்தால் வேலைக்கு ஆகாது, கூட 4 அடி சேர்த்து எடுத்துருவாங்க. இதில் சிக்கல் வந்துடும் அப்படின்ற பயம். இதில் வேற ஏற்கனவே அவர் பேரில் நிறைய அலிகேஷன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சுன்றதையும் குறிப்பிட்டு முதல்வர் குவாரிகளுக்கு மேலே கொடுத்துருக்காரு. இது இப்போ குறிப்பிட்டு முதல்வர் பேசினதில் அது பிறகு அவர் முதல்வரே வந்து எனக்கு வந்து கனிமவளத்துறையே வேண்டாம், எனக்கு வந்து வேற ஏதாவது துறை
இல்ல லாகா இல்லாத அமைச்சராக கூட நீங்க முதல்ல சொன்ன மாதிரி தான், என்ன எந்திரின்னு மட்டும் சொல்லிடாதீங்க, மந்திரின்னு வச்சுதாலே எனக்கு போதுமானது அப்படின்னு சொல்ற சூழ்நிலை. இதுல வந்து இன்னொரு குரூப் என்ன பண்றாங்க, நீங்க சொன்ன மாதிரி ஒரு எஸ்ஆர் கரிகாலன் இவங்க வந்து சரி இவரு சரி வரலன்னா இன்னொரு குரூப் திருநெல்வேலியினுடைய எம்எல்ஏவாக இருக்கின்ற முருகன், ஆர்எஸ் முருகன், அவர் மிகப்பெரிய பணபலம் மிக்கவர், பெரிய செல்வாக்கு மிக்கவர், பண முதலாளி, பெரும் முதலாளியா இருந்து வந்தவர் தான் அவரும். அவர் அமைச்சரவைக்கு கொண்டு வந்தா என்ன இருக்கும் அப்படின்னு அவரு உள்ளுக்குள்ள சில காய் நகர்த்துகளை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா பயந்து போய் எனக்கு இந்த போர்ட்போலியோவே வேண்டாம், மந்திரின்னு வச்சிருந்தா போதும் டிகே பரப்பு சொல்லுகின்ற சூழல் அங்க ஏற்பட்டுட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. இது எங்க போய் முடியும்னு தெரியல. பழனியில 100 கோடி பிரச்சனை. ஆமா, அது ஒரு பெரிய பிரச்சனை. இதுவும் இப்படி போயிட்டே இருக்கு. ஆக மொத்தத்துல மந்திரிகள் எல்லாருமே அந்த மனநிலை தான் இருக்காங்க. முக்கியமான போர்ட்போலியோ எதுவுமே தேவையில்லை. சும்மா சமூக நலத்துறை இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன துறைகள் எங்களுக்கு இருந்தா போதும், மந்திரின்னு சொல்லி எங்களை மந்திரி சபையில் வச்சுக்கிட்டு இருந்தா போதும், பெருந்துறைகளே தேவையில்லை, அது வந்து தலையில மாட்டி எப்ப நம்மளை தூக்கி அடிப்பாங்கன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்ற அந்த பயத்துல இருக்கிறாங்க. இது இப்படி போயிட்டு இருக்கும் போதே இன்னொன்று என்னன்னா, அந்த உள்ளாட்சி தேர்தல் இப்ப தமிழக முதல்வர் ஜோசப் விஜயை பொறுத்த அளவுல விடுதலை சிறுத்தைகளாகட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும், இவங்க எல்லாமே தொடர்ந்து உள்ளுக்கு நடக்கிற விவகாரங்களை குடசல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. திருமாவளவனை பொறுத்த அளவுல மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உண்மையிலே அவர் என்ன சூழ்நிலையில் அப்படி பேசுறாரு? கட்சியை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணுன்றக்காக பேசுறாரா, இல்லை உண்மையிலே திமுக பக்கத்துல இருந்து ஏதாவது அழுத்தம் வருகிறதா என்னன்றது உளவுத்துறை அதிகாரிகளாலே எடுக்க முடியல அப்படின்னு சொல்ற அளவுக்கு சிக்கல் போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அப்ப இவர்களை நம்பி அரசியல் செய்தா சரி வருமா அப்படின்னு ஒரு பயமும் அவருக்கு வந்திருக்கிறதா தகவல் சொல்றாங்க. இதுக்கிடையில என்னன்னு சொல்லி சொன்னா, திமுக வந்து கிட்டத்தட்ட மிக கடுமையான அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த வழக்கு ஏற்கனவே போய்கிட்டு இருக்குது, எம்எல்ஏக்களை பேரம் பேசினது. திமுக பிஜேபி பக்கம் நெருங்குவதாக சில ரகசிய தகவல்களையும் சொல்றாங்க. ஏன்னா பாராளுமன்ற கூட்டம் நடக்க போகிறது, இந்த டீலிமிட்டேஷன் வரப்போகுது, பெண்களுக்கான இடஒதுக்கீடு வரப்போகுது, இதுக்கு திமுக எம்பிங்களுடைய ஆதரவு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி, மத்திய பாரதிய ஜனதா கட்சி நினைப்பதாக தகவல் இருக்கு. அப்போ திமுக அந்த பக்கம் நெருங்கிடுச்சுன்னு சொல்லி சொன்னா நம்மள ரொம்ப டைட் பண்ணாங்கன்னா என்ன பண்றது? ஏன்னா இப்ப ஏற்கனவே 6 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, அது வழக்கு இருக்குது, சிக்கல் இருக்குது, தேர்தல் நடக்குமா நடக்காதான்ற ஒரு சிக்கல் இருக்குது. இன்னொரு 6-7 பேர் உள்ளாட்சி தேர்தல், ஆமா, ஒரு 6-7 பேர் ரிசைன்மெண்ட் வரதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அப்ப அவங்க ரிசைன்மெண்ட் வந்தாங்கன்னா அது எங்க போகும்? அப்போ மத்திய அரசினுடைய ஆதரவு இல்லாம நம்ம இதை செய்ய முடியுமா அப்படின்ற குழப்பம் வந்துருச்சு. நேரடியா பிஜேபி கூட இவங்க ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னா உடனடியாக விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரி கட்சிகள், காங்கிரஸ் வெளியே போற சூழல் வந்தா ஆட்சி கவிழ்ந்து விடும். அப்ப என்ன செய்யறது, இதை எப்படி சமாளிப்பது அப்படின்றது விஜய்க்கு தெரியல. அப்ப அதுக்கு அவருடைய ஆதரவு, அவருடைய ஆலோசகர்கள், அரசியல் ஆலோசகர்களாக இருக்கிறவங்க சில ஆலோசனைகளை கொடுக்குறாங்க. வெளியே பிஜேபியினுடைய ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கணும், அதே சமயத்தில் நம்ம வந்து இவங்களையும் கூட தக்க வச்சுக்கணும் இந்த இடைத்தேர்தல் முடிகிற வரைக்கும். என்ன காரணம்னா, இந்த உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் இவங்க மற்ற எதிர்க்கட்சிகள் எல்லாம், அதாவது இவங்களோட இருக்கிற திமுகவிடம் போட்டியிட்டு இங்கே வந்த கட்சிகள் எல்லாம் உள்ளாட்சி தேர்தலை ஏன் பண்ணி தான் இப்போ அமைதியாக இருக்கிறாங்க ஓரளவுக்கு. இல்லைன்னா உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சிச்சுன்னா அவங்களுடைய வேகம், அரசை கிரிட்டிசைஸ் பண்ணுற வேகம் அதிகரிக்கும். உள்ளாட்சி தேர்தலில் தங்களுக்கான பங்குகளை வாங்கிக்கிட்டு நின்று அங்கங்கே தங்கள் கட்சியில் உள்ள ஆட்களை, விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் 2-3 மேயர், பேரூராட்சி தலைவர்கள், நகராட்சி தலைவர்கள், இந்த மாதிரி ஆட்கள், சேர்மன், இந்த மாதிரி பொறுப்புகள்லாம் வாங்கிடணும், அப்பதான் கட்சியை தக்க வைக்க முடியும்ன்றதுக்காக அமைதியா இருக்கிறார். உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க வேற மாதிரி ஸ்டாண்ட் எடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. விஜயை பொறுத்த அளவுல ஏற்கனவே விஜய்க்கும் உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டிய தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துக்கும் ஒரு சிக்கல் இருக்கு, முரண் இருக்கு, பரபரப்பா ஓடிட்டு இருக்கு. அவங்களை ரிசைன் பண்ண சொல்றாரு, அவங்க ரிசைன் பண்ணாம இருக்காங்க. ஆமா, பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது உண்மையிலேயே அவங்க அந்த ஆணையர் பேர்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமானால் ஒரு அரசை எதிர்த்து அவங்களால அவ்வளவு தூரம் வலிமையா நிக்க முடியாது. அவங்க ஒரு கிளீன் ஹேண்டா இருக்க போய் தான் நிக்கிறாங்கன்ற ஒரு தகவலையும் வெளியே சொல்றாங்க. அப்போ இந்த சூழ்நிலையில அவங்கள வச்சுட்டு தேர்தலை நடத்தினா சரி இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறார். அப்போ உள்ளாட்சி தேர்தல் இப்போதைக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தவரை அவங்களுக்கு தனி ஃபண்டு கிடையாது, தமிழக அரசை சார்ந்து தான் அவங்க செயல்பட முடியும். அப்போ தமிழக அரசு ஃபண்டு ஒதுக்காம அவங்களால தேர்தல் நடத்த முடியாது. ஃபண்டை ஒதுக்கி தேர்தல் நடத்த வச்சுட்டா அவங்க எப்படி நடந்துப்பாங்க அப்படின்றது தெரியாது. நம்ம அரசுக்கு சாதகமாக எந்த முடிவையும் அவங்க எடுக்க மாட்டாங்க அப்படின்றது இப்போ தெரியுது. ஏன்னா 2 பேருக்கு இடையில மோதல்னால. அப்போ இந்த தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் நடக்குமா அப்படின்றது சந்தேகத்துக்குரியதா மாறிடுச்சு. அப்போ இவர் விஜய் என்ன நினைக்கிறதா சொல்றாங்கன்னா, அப்போ பஞ்சாயத்து தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் நடக்காது. அப்போ இப்போ இவங்களை வச்சுக்கிட்டு இருக்கவும் முடியாது. அப்போ அடுத்த தேர்தல்னு பார்த்தா பாராளுமன்ற தேர்தல், அது வரைக்கும் தள்ளுறதுன்னா 2 ஆண்டு காலம் இருக்கு. இதுக்கிடையில் திமுக மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்து நம்ம பிஜேபி நமக்கு சாதகமாக இல்லை, மத்திய அரசு சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வரும்னு தெரியல. அதனால இவங்க அவருடைய அரசியல் ஆலோசகர்கள் கொடுத்த ஐடியா என்னன்னா, நீங்க மெதுவாக அண்ணாமலையிடம்
நெருங்கலாம் அப்படின்னு பேசி ஒரு அண்டர் கிரவுண்டில் அண்ணாமலைகிட்ட ஒரு சில டீலிங்ஸும் பேசிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா அண்ணாமலை வந்து பிஜேபியினுடைய ஆதரவோடு தான் இங்கே வந்து வி த லீடர்ஸ் அமைப்பு ஆரம்பிச்சிருக்கிறார். அப்போ அவரை நம்ம கைக்குள்ள வச்சுக்கிட்டோம்னா அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சாஃப்ட் கார்னர் பண்ணி வச்சுப்பாரு, நமக்கு கொஞ்ச நாள் ஓடும், இவங்களுக்கு காங்கிரஸ் போன்றவர்களும் நம்மளை தப்பா நினைக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கிறதாகவும் அண்டர் கிரவுண்டில் சில டீலிங்கே பேசப்பட்டிருக்கிறதாகவும் கூட சொல்றாங்க. அந்த அடிப்படையில் தான் இப்போ சமீபத்தில் பொள்ளாச்சியில் நடந்த இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வரும்பொழுது அண்ணாமலை பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பேசும்போதும் சரி, அங்கே மேடையில் பேசும்பொழுதும் சரி, அவர் வந்து தாவேக அரசு பற்றி சொன்ன கருத்துக்கள்லாம் அந்த அடிப்படையில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான். ஏன்னா தாவேக அரசு இப்போ தான் வந்திருக்குது, உடனடியாக அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அவரே வந்து முதல்வரே எனக்கு ஒரு 6 மாசம் கால அவகாசம் கொடுங்க தான் கேட்கிறாரு. ஆனா அண்ணாமலை என்ன சொல்லுகிறார், ஒரு வருட காலமாவது நம்ம அவகாசம் கொடுக்கணும். அமைச்சர்கள்லாம் புதியவர்கள். இப்ப திமுக அண்ணா திமுக இருந்ததுன்னா 30 வருஷம் 40 வருஷம் எம்எல்ஏக்களாக அமைச்சர்களாக இருந்தவர்கள் வந்திருக்காங்க. அவங்கள உடனடியாக அவங்களுக்கு தெரியும். இப்போ இவங்க புரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அப்ப அவங்களெல்லாம் நம்ம தட்டி கொடுத்து அரவணைத்து தான் நம்ம கொண்டு போகணும் அப்படின்ற வார்த்தை பிரயோகம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் அவங்களுக்குள்ள போய்கிட்டு இருக்குது. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரு அண்ணாமலை, ஏன்னா அவர் என்ன நினைச்சாருன்னா நம்ம அமைப்பு ஆரம்பிப்போம், வந்தவொன்னே 50 லட்சம் 1 கோடின்னு உறுப்பினர் சேர்க்கை கண்ணாபின்னான்னு போயிடும் எதிர்பார்த்தாரு. ஆனா அந்த பொள்ளாச்சி மாநாடு மது ஒழிப்பு மாநாட்டு சமயத்தில் கூட 19 லட்சத்தை தான் அது தொட்டு இருக்குது. அப்போ இன்னும் தள்ளி தள்ளி கொண்டு போனா கூட 20-25 லட்சத்தை மேல தாண்டி போகுமா உறுப்பினர் சேர்க்கை அப்படின்றது நம்பகத்தன்மை இல்லாம இருக்குது. அப்போ நம்ம தனியா நின்று எதுவும் பண்ண முடியுமானா முடியாது. திமுக கூடயோ அண்ணா திமுக கூடயோ சேர்ந்து நம்ம நின்னா அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும், நம்ம ஊழல்வாதிகளோட சேர்ந்து நினைக்கிற மாதிரி ஆயிடும். அப்போ என்ன செய்யலாம்? அப்போ அவர் அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு, இப்போதைக்கு மாநில தேர்தலை பற்றி யோசிக்க வேணாம். அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு 50 லட்சம் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் அரசியல் கட்சியாக மாற்ற. அப்போ இது கால அவகாசம் கொஞ்சம் எடுக்கும், நம்ம நிதானமாக பண்ணுவோம். அது வரைக்கும் விஜயோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போவோம். தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும்பொழுது விஜயோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக போய் ஒரு 10 இடங்களை நம்ம வாங்கி நம்ம நிற்போம். அப்போது அவர் என்ன நினைக்கிறார், நின்னா கண்டிப்பாக 10ஐயும் வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறார். விஜய் என்ன நினைக்கிறார், மற்ற கட்சிகள் யாரோ கூட்டு சேர்றதை விட இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் அண்ணாமலை வந்தால் இவங்க சேர மாட்டாங்க, இன்னொன்று இவங்களை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தா பிஜேபிகிட்ட வந்து திமுகவும் சேர்ந்து அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சா தாக்கு பிடிக்க முடியாது. அப்போ அதை விட அண்ணாமலையோட சேர்ந்தா அண்ணாமலைக்கு ஒரு கிளீன் இமேஜ் தான் இருக்குது. இது வரைக்கும் பெரிய அரசு பொறுப்பில் அவர் இதுலையும் இல்லை, அதனால அவருக்கு வச்சு இளைஞராக இருக்கிறார், இளைஞர் பட்டாளம் அவர் கூட இருக்கிறாங்க, ஒரு கிளீன் இமேஜ் இருக்குது. அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்தாச்சுன்னா நம்ம வந்து ஃபுல் ஸ்வீப் பண்ணிடலாம், 40 பாராளுமன்ற தொகுதியும் பாண்டிச்சேரியோட சேர்த்து நம்மளால வெற்றி பெற முடியும் அப்படின்னு இவர் நினைச்சு இவர் அதுக்கான காய நகரத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ணாமலை ஒரு 10 சீட் நின்று ஒரு 8-9 வெற்றி பெற்றால் கூட நம்ம மத்தியில் போய் வலுவா நம்ம இருக்க முடியும். நம்ம நேரா டெல்லி போயிடும் இப்போதைக்கு. அப்ப சட்டமன்ற தேர்தல் வரும்போது பின்னாடி நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பண்ணுவோம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு திமுகவினுடைய அழுத்தம். இப்போ அது இல்லாமல் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் திருப்பூரில் நடந்த ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது, ஒரு கல்லூரி விழாவில் பேசுகின்ற பொழுது தெளிவாக சொல்றார், என்னை வந்து பாரதி ராஜாவுடைய நிகழ்வுல வந்து ஒரு பெரியவர் என்கிட்ட கேட்டாரு, உறுதியா எப்படியாவது நீ போயிடணும் சட்டமன்றத்துக்குன்னு சொல்லி சொன்னாரு. எப்படியாவது போயிடணும்ப்பா, 40-50 பேரோடையாவது போயிடணும்னு எதிர்பார்த்தேன், நீ போல, இந்த இடைத்தேர்தலாக நின்று போயிடு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் அவர்கிட்ட உறுதி கொடுத்துருக்கேன், உறுதியாக போறேன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ திரு சீமான் அவர்கள் உறுதியாக போகிறேன், இடைத்தேர்தல நின்னாவது உள்ள போயிரு, நீ போயிரு எப்படியாவது அப்படின்றாப்ல. நான் உறுதியா போயிடுறேன்ப்பா, உறுதியா போயிடுறேன்ப்பா அப்படின்னு அவர் சொல்றாருல்ல, அது வந்து இவரை முதல்வரை கொஞ்சம் கலங்க செய்யுது. என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கிறார், என்ன பண்ண போகிறார் அப்படின்னு தெரியலையே அப்படின்றது. அப்போ வேற வழி இல்லை, இடைத்தேர்தலுக்கும் சிக்கல் வந்துடக்கூடாது. அப்போ மத்தியில் உள்ள ஒரு ஆதரவும் தேவை, இடைத்தேர்தலும் இவரை அண்ணாமலையோட ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப்போட இருந்தா அது மக்கள் மத்தியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ அந்த டீமும் நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு கணக்கு போட்டு அதை நோக்கி காய் நகர்த்திக்கிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்தில் இப்போ 2 குதிரை சவாரியில அவரு போயிட்டு இருக்காரு. போக போக இது எப்படி போகும்னா கிட்டத்தட்ட அண்ணாமலை இவர் தான் சேருவாங்க. காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகளும் கலட்டி விடப்படுகிற சூழல் ஏற்படும். வேற வழி இல்லாம கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் திமுக கூட்டணியில போய் ஒதுங்கலாம், வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ் வந்து வேற வழி இல்லை, நட்டாட்டில் நின்று நாசமாக போகலாம், வேற வழியே கிடையாது. இதை நோக்கி தான் அந்த அரசியல் போய்கிட்டு இருக்குது. ஆக மொத்தத்தில் உள்ளாட்சி தேர்தல் இல்லை, உள்ளாட்சி தேர்தல் இன்னும் ஒரு 6 மாதத்திலிருந்து 1 வருட கால அவகாசத்துக்குள்ளதாக இவர் அரசியல் கட்சியாக கன்வெர்ட் ஆவாரு. தாவேகாவும் அவரும் தான் கூட்டணி அப்படின்ற சூழலை பாராளுமன்ற தேர்தலை நோக்கி நகரும். இதுதான் இப்பொழுது போயிட்டு இருக்கிற அரசியல் சூழல். போக போக என்ன நடக்குது அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். நன்றி, வணக்கம். அருந்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்.